உன்னால் முடியும் உன்னால் முடியும் தோழா உன்னால் முடியும் உன்னால் முடியும் தோழா முடியாதது எதுவும் உன்னிடமில்லை இனி உன்னால் முடியும் உன்னால் முடியும் உன்னால் முடியும் உன்னால் முடியும் முடியாதது எதுவும் உன்னிடமில்லை இனி உன்னால் முடியும் தோழா. டு சத்யம் சிவம் சுந்தரம் கிரியேட்டிங் லீடர்ஸ், நாளைய தலைமுறைக்கான தலைவர்களை தேடி. நவ் கொஸ்டின் அங்கே இருக்கு. த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்க. வெரி குட். அது சுரேஷ் ஐயா சொன்னோடனே அப்படி குதிச்சு வராங்க பாருங்க. ஆல்ரெடி சொல்லிட்டாங்க வீணை, சொல்லாதது ஒன்று இருக்கு. வாங்க. நவ் இந்த இப்போ வந்து அந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் நமக்கு வேணும். சொல்லுங்க. மகாஸ்ரீ என்னோட பேர். இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட் என்னென்னா தஞ்சாவூர் தவில்னு சொல்லுவாங்க. அதோட சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இங்கே மட்டும்தான் அந்த சவுண்டு பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பர். சொல்லுங்க. வாங்க 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 கம். ஹார்மோனியம் பெட்டி. ஓகே ஓகே. நாதஸ்வரம் தான் நானும் நினைக்கிறேன். ரெண்டு பேரும் சொல்லிடுறீங்க. ஓகே சொல்லுங்க. யாழ். யாழ் யாழ் தவள் சொல்லிட்டாங்க, பரவாயில்ல. வாங்க சொல்லுங்க. தஞ்சாவூர் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் உரிமை மேளம். கரெக்ட். வாங்க. நாதஸ்வரம் புல்லாங்குழல். வாங்க. வீணை. ஓகே கரெக்ட். வாங்க. வீணை ஏற்கனவே சொல்லிட்டாங்க. சொல்லுங்க சார். இன்னொன்று சொல்லணும் சார். இந்த இசையோட இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் யூஸ் பண்ணி நம்ம பரதக்கலையுமே தஞ்சாவூரில் வந்து ஃபேமஸாக இருந்தது சார். அண்ட் ஐ எம் ஆல்சோ கிளாசிக்கல் டான்ஸர் ப்ரொஃபஷனலாக 10 years சார். வெரி குட். புட் 2 steps. My name is Niharika from the Department of Biotechnology, sir. Very good. So Niharika, she is a Bharatanatyam exponent. So she wants to give a small performance. See the beauty without music. You can clap hands and give her music. எப்பவுமே டான்ஸ் ஆடினா வந்தால் அந்த இசை இருந்தால் தான் ஆடுவாங்க. ஆனால் பாருங்க நிஹாரிகா, எந்த இசையும் இல்லை. இசை இல்லாமல் எவ்வளோ அற்புதமாக நடனம் ஆடுறாங்க பாருங்க. ஃபேன்டாஸ்டிக். கங்க்ராச்சுலேஷன்ஸ். காட் பிளஸ் யூ. இப்போ இந்த கேள்விக்கு வருவோம். தஞ்சாவூருக்கு இன்னொரு பேர் இருக்கு. அது என்ன பேர்? சோழநாடு. ஓகே. இன்னைக்கு ஒரு பேர் இருக்கு. அது நீங்க சொல்றது புராணம். இன்னைக்கு இருக்கு. டெல்டா மாவட்டம் இல்லை. சொல்லுங்க. யார் சொன்னது? வெரி குட். ரைஸ் பவுல் ஆஃப் தமிழ்நாடு. தான் விவசாயம் தான். ஆனால் அந்த விவசாயத்துக்கு இன்னைக்கு அது செஞ்சதுனால இன்னைக்கு என்ன பட்டம் கொடுத்துருக்காங்க இந்தியாவில்? தஞ்சாவூருக்கு தமிழ்நாட்டில் என்ன பெருமையான பேர் அப்படின்னா ரைஸ் பவுல் ஆஃப் தமிழ்நாடு. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். அக்ரிகல்ச்சரல் லேண்ட்னால. ஆமாம், அக்ரிகல்ச்சர் லேண்ட்னால. ஓகே, இவங்களை ஹானர் பண்ணிடலாம். எப்படி இருக்கு? நைஸ். ஸோ டேக் இட் டு த நெக்ஸ்ட் லெவல். என்ன பண்ணணும்? இப்போ வித்தியாசமாக நம்ம பண்ணலாம். இவ்வளோ நேரம் நாங்கள் கேள்வி கேட்டோம், இப்போ நீங்கள் கேள்வி கேளுங்க. ஒரு காலேஜோ ஒரு ஸ்கூலோ என்ன அக்கேஷன்னாலும் ஒரு ரிசோர்ஸ் பர்சனை கூப்பிடுவாங்க. முன்னாடி கூப்பிட்ட ரிசோர்ஸ் பர்சனுக்கும் இப்போல்லாம் கூப்பிட்ற ரிசோர்ஸ் பர்சனுக்கும் நீங்கள் என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க? அண்ட் அதை பற்றி உங்களோட பெர்ஸ்பெக்டிவ். See, your question is useful for your life, not about me. நீங்கள் படிக்கிறீங்க, அப்போ இதுக்கு முன்னாடி கொண்டு வந்த இல்லை கூப்பிட்டு வந்த ரிசோர்ஸ் பர்சன் எப்படி இருக்கிறாங்க, இன்னைக்கு வந்த ரிசோர்ஸ் பர்சன் எப்படி இருக்கிறாங்கன்னு நீங்கள் தான் விமர்சனம் பண்ணணும். நான் சொல்லக்கூடாது அந்த பதிலை. இவ்வளோ காலமாக காலேஜில் வந்து ரிசோர்ஸ் பர்சன் வராங்க, இப்போ நாங்கள் வந்திருக்கோம் ஒரு ரிசோர்ஸ் பர்சனாக. இந்த வித்தியாசம் எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும். இது வந்துட்டு இந்த மீடியாவோட டிராஸ்டிக் இம்ப்ரூவ்மெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். ஈவன் இப்போ எல்லாருமே வீட்டில் இருந்தபடியே எல்லாரோட ஃபேஸும் எல்லாருக்கும் தெரியுது, எல்லாரோட டேலண்ட்ஸும் ஈஸியாக வெளியே தெரியுது. ஸோ அவங்க வந்துட்டு அவங்களோட டேலண்ட் எக்ஸ்போஸ் பண்ணிக்க ஒரு ரிசோர்ஸ் பர்சனாக வராங்க. ஒரு 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 விதத்தில் இது ஒரு பெட்டரான சேஞ்ச் தான்.
ஓகே, தேங்க்யூ ஸோ மச். வாழ்க்கை உலகில் சுந்தர வடிவில் நுழைந்து எந்திர மனிதனை உழைத்து தந்திர பொலிவை அடைவான். சத்தியம், சிவம், சுந்தரம். உடம்போட்ட தங்கமாய் மண்ணில் உருவாகி சிறப்பு பெற வேண்டும். உதயமாகும் புதிய சக்தியாய் கண்முன் வர வேண்டும். தடைகளை உடைத்து அதிரடி நடத்து மலையினை இழுத்து தனிமணி படைத்திட வா 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 வா. அறிவுக்கும் அனுபவம். மிருகம் இருக்கா, மனுஷன் இருக்கான். மிருகத்துக்கு எத்தனை அறிவு? 5 அறிவு. அதுவும் தூங்குது, அதுவும் சாப்பிடுது, எல்லாம் பண்ணுது, நம்மளும் தூங்குறோம். ஆனால் நமக்கு ஒன்று இருக்குது. என்ன இருக்குது? அறிவு இருக்குது. அதுக்கும் அறிவு இருக்குது. இட் நோஸ் ஹவு டு பிஹேவ். ஆனால் என்ன, அதால் பேச முடியாத நம்ம பேசுகிறோம். நல்ல மாட்டுக்கு நமக்கு எத்தனை சூடு வச்சாலும் பாருங்க விக்டோரியா எப்படி சிரிக்கிறாங்க பாருங்க. அதான் சந்தோஷம். ஏன்னா எத்தனை முறை நமக்கு சொன்னாலும் திரும்ப திரும்ப நம்ம அதையே செஞ்சுட்டு இருக்கிறோம். மிருகங்கள் இன்றைக்கி வந்து மனுஷனோட ரொம்ப நல்லா, மனுஷன் இன்றைக்கி மனுஷனாக இல்லாமல் மிருகமாக இருக்கிறான். ஸோ யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பீயிங் ஹியூமன் இஸ் த கிரேட்டஸ்ட் திங். பிகாஸ் எத்தனையோ ஜென்மங்களுக்கு பிறகு தான் இந்த மனித ஜென்மமே நமக்கு வருது. ஸோ மனித ஜென்மத்தில் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து நல்லது செய்யணும். இந்த லைஃபை வந்து 3 எழுத்தில் முடிச்சிடுவேன். பிசிடி. ஏபிசிடியில் ஏ ஃபார் அஜய் ரத்னம் இல்லை, சும்மா தான் வாசு. பிசிடின்னா பர்த்து, வந்துட்டோம். டி வந்து டெத்து. கண்டிப்பாக எல்லோரும் போய் தான் இருக்கணும், யாரும் இங்கே இருக்க போகிறது இல்லை. அப்போ நடுவில் என்ன இருக்குது? சி, த சாய்ஸ். சூப்பர், ஜோர கை தட்டுங்க குழந்தைக்கு. இட் இஸ் த சாய்ஸ் ஆஃப் யுவர் லைஃப். நான் இப்படி தான் வாழ்வேன். புலி பசிச்சாலும் நம்ம எல்லாத்தையும் திங்கிறோம். ஸோ வேர் இஸ் திஸ் டிசிப்ளின் இன் யுவர் லைஃப்? இந்த ஒழுக்கமே இல்லாத ஒரு செயல் செய்யும் போது என்ன விதை போடுறியோ அதுதான் உனக்கு அறுவடை. நல்ல ஒழுக்கத்தோட ஒழுக்கமான ஒரு செயல் செஞ்சால் வெற்றி மேலே வெற்றி கிடைச்சிட்டே இருக்கும். I want to become an IAS officer. வெரி குட், சூப்பர். பாருங்கள், இதுதான் உனக்கு என்ன வேணுமோ இந்த பிரபஞ்சம் கொடுக்கும், எல்லாம் கொடுப்பாங்க. அற்புதமான ஆசிரியர் பெருமக்கள் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே நம்ம தாய் தந்தையும் நமக்கு உறுதுணையாக இருப்பாங்க. எல்லாத்துக்கும் மேலே உள்ள இருக்கிற அந்த ஃபயர், அந்த நெருப்பு அதை சாதிக்க வைக்கும். ஒவ்வொருத்தர் சாதிச்சவங்களுக்கு நிறைய பேர் சாதனை பண்ண அத்தனை பெண்மணிங்க. சரிங்க, நீ சொல்லு ஒரு பெண்மணி பேரை சொல்ல. ஒரு கிரேட் லேடி, ஒரு சாதனை பெண். இந்திரா காந்தி. நீ டக்கு சொல்லு. ஒன்று அடுத்தது கல்பனா சாவ்லா. தென் மதர் டெரேசா. சூப்பர். ஐ வில் சே ஒன் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல். அப்புறம் ஹெலன் கெல்லர். ஐ வில் சே ஒன் ஜெயலலிதா அம்மா. நிர்மலா சிம்ஹா. அவங்க வந்து ஹேண்டிகேப்பாக இருந்துமே எவரெஸ்ட்ல ஃபர்ஸ்ட். சூப்பர், எக்ஸலென்ட். இந்த கிரண் பேடி, ஃபர்ஸ்ட் இந்தியன் ஐபிஎஸ் ஆஃபீஸர். சரோஜினி நாயுடு, the first president. அப்புறம் விஜயலட்சுமி பண்டிட். மலாலா யூசஃப். இப்போ கேட்டோடனே ஒரு செகண்டில் வந்து சரித்திரத்தை பற்றி சொல்கிறீங்க இல்லையா? ஃபட்டுன்னு AK-47 மாதிரி சாதித்த பெண்மணிங்க. இப்போ ஏன் கேள்வி, அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? அவங்க செஞ்சாங்க, நீங்கள் செய்ய போகிறீங்க. இவ்வளோதான். அது செஞ்சிட்டாங்க, நீங்கள் செய்ய போகிறீங்க. சரி, இப்போ அடுத்த கேள்வி, இவங்களால செய்ய முடியுமா, செய்ய முடியாதா? அவ்வளோதான். அதான் முடியும்னு சத்தியம் சிவம் சுந்தரம் சாங்லேயே இருக்கு. உன்னால் முடியும்னு. எவ்ரி திங் இஸ் பாசிபிள் பை யூ. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. வேர் தெர் இஸ் அ வில் தெர் இஸ் அ வே. ஸோ இந்த சாதித்த அத்தனை பேருமே வந்து ஒரு தாய் வயிற்றிலிருந்து தான் வந்தாங்க. நீங்களும் அதே தாய் வயிற்றிலிருந்து தான் வந்தாங்க. ஸோ பிறப்பால் எல்லாரும் ஒன்று. வெற்றி தோல்வி என்றது நீங்கள் எடுக்கிற முடிவு தான். த சாய்ஸ் ஆஃப் யுவர் லைஃப். சார், இப்போ வந்து சக்ஸஸ் ஆனவங்க யாராக இருந்தாலும் உங்களோட வேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ பப்ளிக் ஸ்பீக்கிங் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் சார்? இப்போ நான் ஒரு கேண்டிடேட்டாக இருந்தேன், என்னோட வேர்ட்ஸ் வச்சு தான் என்னை வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து என்னோட வேர்ட்ஸ் சரியில்லைன்றதுனால என்னை வந்து வின் பண்ண வைக்காமல் இருந்திருக்கலாம். ஸோ வேர்ட்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது, ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங்கிறது எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது? தட் இஸ் கால்ட் ஸ்டேஜ் ஃபியர். இட்ஸ் கால்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ஹவு டு கனெக்ட் டு த பீப்புள். That is a program. We can do the program and anything you do, practice makes perfection. அவ்வளோதான். இப்போ வந்து மேடையில் பேச சொன்னால் 2 பேர் இப்படி மைக்கை பிடிப்பாங்க, இப்படின்வாங்க, இப்படி நிற்பாங்க, அப்படி நிற்பாங்க. அதெல்லாம் வந்து மேடை பயம். With joy, it's a pleasure meeting all of you. ரொம்ப சந்தோஷம். Wishing you all success with lots of happiness. God bless all of you. Jai Hind. மாணவிகளை சிறப்பிக்க வருமாறு முனைவர் ஆனந்தி துணை முதல்வர் அவர்கள், திருமதி ஹேமா துணை முதல்வர் அவர்கள், முனைவர் அனுராதா தேர்வு கண்காணிப்பாளர், முனைவர் கலைவாணி தரக்கட்டுப்பாட்டு அலுவலர், அலுவலக மேற்பார்வையாளர் அருட்சகோதரி ஜூலியட் மற்றும் அருட்சகோதரி எழிலரசி மற்றும் அருட்சகோதரி நிர்மிஷா அவர்கள் அனைவரையும்
மேடைக்கு வந்து மாணவிகளை சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முடியும் 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 இனி உன்னால் முடியும் தோழா உன்னால் முடியும் தோழா முடியும் 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 உன்னால் முடியும் உன்னால் முடியும் தோழா உன்னால் முடியும் உன்னால் முடியும் தோழா முடியாதது எதுவும் உன்னிடமில்லை இனி உன்னால் முடியும் உன்னால் முடியும் உன்னால் முடியும் உன்னால் முடியும் முடியாதது எதுவும் உன்னிடமில்லை இனி உன்னால் முடியும் தோழா எந்திர வாழ்க்கை உலகில் சுந்தர வடிவில் நுழைந்து எந்திர மனிதனை உழைத்து தந்திர பொலிவை அடைவார் சத்தியம் சிவம் சுந்தரம் உடம்போட்ட தங்கமாய் மண்ணில் உருவாகி சிறப்பு பெற வேண்டும் உதயமாகும் புதிய சக்தியாய் கண்முன் வர வேண்டும் தடைகளை உடைத்து அதிரடி நடத்து வலையினை இழுத்து தனிமணி படைத்திட வா 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 தோழா Can you? தோழா You can. முடியும் 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 இனி உன்னால் முடியும் இனி உன்னால் முடியும் தோழா முடியும் 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 இனி உன்னால் முடியும் உன்னால் எஸ் ரோஷிமா, நான் பிஏ ஹிஸ்ட்ரியிலேருந்து வரேன். ஒருத்தவங்க வாழ்க்கையில் தோத்துட்டாங்கன்னா திருப்பியும் முன்னேறுவது எப்படி சார்? திரும்ப முயற்சி பண்ணோம். ஒரு இப்போ உதாரணத்துக்கு குழந்தை கேட்டாங்க இல்லையா, பெண் உரிமை பற்றி. பெண் உரிமை வேணால் அது வந்து எல்லை இல்லை. அது உனக்கு என்ன வேணுமோ நீ தான் போராடணும். போராடினால் உனக்கு நிச்சயமாக அது கிடைக்கும். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு நல்ல தீர்வு சொல்வேன். நீங்கள் வந்து ஐஏஎஸ் படித்து ஒரு கலெக்டரை வந்து என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க. வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குது. அந்த வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி படிக்கிறோம், படிச்சுட்டு சாதிங்க, செய்யுங்க. ஸோ ஒரு ஐஏஎஸ் அதிகாரி எடுத்துக்கிட்டிங்கன்னா யாருமே எடுத்தோடனே ஃபஸ்ட் முயற்சியில் வந்து அவங்க பாஸ் பண்ணதில்லை. செகண்ட் அட்டம், தேர்ட் அட்டம், ஃபோர்த் அட்டம்மா. அந்த மாதிரி விதவிதமான அட்டம் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து அது ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ஷன், வெற்றி கிடச்சிரும். நீ ஐபிஎஸ்ஸை படி. தேங்க்யூ சார். என் பேர் எம் நிரஞ்சனா தேவி சார். ஃபர்ஸ்ட் பிகாம் பிலேருந்து எம் நிரஞ்சனா தேவி சார். நிரஞ்சனா சார், நிறைய பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஒருத்தவங்க எவ்வளோ மார்க் எடுக்கிறாங்க, அவங்க மார்க் வந்து நிறைய எடுத்தால் தான் அவங்க கெரியரே வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. பட் இப்போ ஒரு அச்சீவராக உங்களை பொறுத்தளவுக்கு ஒரு மார்க் தான் வந்து ஒருத்தவங்களோட கெரியரை டிஃபைன் பண்ணுதா சார்? இல்லைம்மா, ரெண்டு வகை. மார்க் எடுத்தால் ஈஸியாக நடக்கும். இப்போ இதுக்கு முன்னாடி காலையில் ஒருத்தர் பேசினாங்க, கோமதி அம்மான்னு சொல்லிட்டு. அவங்க 10th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்காங்க, அது அரசு பள்ளியில் தான் படித்தாங்க. ஆனால் இன்றைக்கி நயன்தாரா, ஃபெமி நயனா அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனியில் இருக்காங்க. நயன்தாரா கூட எங்கேயோ சூப்பராக போயிட்டுருக்காங்க. ஸோ ஆல் கிரேட் பீப்புள் வந்து நிறைய பேர் வந்து படிக்காத மேதையும் இருக்கிறாங்க, படித்தவங்களும் இருக்கிறாங்க. ஸோ தேர்ஸ் நத்திங் இது இப்போ நிறைய மார்க் வாங்கினவங்களும் சாதிச்சது இல்லை, மார்க் வாங்காதவங்க சாதிச்சிருக்காங்க. அந்த மாதிரி எதுவுமே வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. நீ என்ன செய்கிறியோ அதன் பலன் உனக்கு வரும். பிறரை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம். நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு உன் இலக்கு என்ன வேணும் லைஃப்பில், நீ எங்கே போகணும், அது பிளான். அந்த பிளானை வந்து 5 விதமாக சொல்லலாம். அந்த 5 P's அப்படின்லாம் ஒரு பிளான் இருக்கணும். அந்த பிளானுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், அந்த பிளான் வந்தோடனே மனசில் அந்த பிளானுக்கு தகுந்தது என்ன செய்யணும், என்ன பண்ணணும், ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அந்த பிளானுக்கு. அப்புறம் ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டு சும்மா இருக்குவோம், அப்புறம் பார்த்துக்கலான்னு. அப்போ அப்படி இருக்கக்கூடாது. அந்த பிளானை நீங்கள் தள்ளணும், அதை புஷ் பண்ணணும். புஷ் பண்ணால் எங்கே வரும், பர்ஃபார்மன்ஸ் வரும். அந்த பர்ஃபார்மன்ஸில் 2 விதமான பதில் வரும். இப்போ சொன்னாங்க இல்லைங்களா, ஃபெயில் ஆனால் என்ன நிலைமைன்னுட்டு. ஸோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது யூ வில் ஃபெயில், யூ வில் பாஸ். ஃபெயில் ஆனால் என்ன செய்யணும், மறுபடியும் செய்யணும். மறுபடியும் செய்கிறதுக்கு பி வந்து பர்சீவரன்ஸ், விடாமுயற்சி. ஒன்ஸ் யூ பர்சீவ் அகெயின் என்ன வரும், லாஸ்ட்டில் ஒரு பி வரும், பர்ஃபெக்ஷன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். முடியும் முடியும் உன்னால் முடியும் உன்னால் முடியும் தோழா உன்னால் முடியும் உன்னால் முடியும் தோழா முடியாதது எதுவும் உன்னிடமில்லை. இந்த பொண்ணு கவரை தான் கவனிச்சுக்கிட்டே இருக்கு. டார்கெட் அச்சீவ் பண்ணிடும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஒரே ஒரு சிறு செய்தி, இவர் பேசின பிறகு நம்ம சொல்கிறது, மார்க் எடுக்கலாம் கவலைப்படாதீங்க, ரைட்டா? அடுத்த முறை வெற்றி பெறுவோம், கவலைலாம் படாதீங்க. ஃபெயில் ஆனவங்கலாம் கவலைப்படாதீங்க, மார்க் வரலாம் கவலைப்படாதீங்க, நமக்கு சக்ஸஸ் ஆகல மாட்டோம் நினைக்காதீங்க. படிப்பு வரலாம் வேற ஒன்று இறைவன் உங்களுக்கு கட்டாயம் கொடுத்துருப்பார். ஏதோ ஒரு கலை உங்களுக்கு வரும், அந்த கலை உங்களை வெற்றி பெற வைக்கும். இந்த சமூகத்தை பற்றி சிந்திக்கணும். நான் மொபைல்லே உட்காந்துருப்பேன், இந்த சமூகம் என்னை பாதுகாக்கணும், பாதுகாக்காது. நம்ம மொபைல்லே உட்காந்துருப்போம், சமூகம் என்னை பாதுகாக்கணும், பாதுகாக்காது.
ஸோ மார்க் வந்து ஒரு வேல்யூபிலிட்டி, அவ்வளோதான் உங்களுக்கு, வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் மென்டலி ஃபிக்ஸ் பண்ணி படிங்க. உங்களோட இது பண்ண என்னென்னா நாலேஜ் கெயின் பண்ணுங்கள். படிக்கிறது வந்து கெய்னிங் நாலேஜை தவிர அதே மாதிரி நம்ம படித்து வேலைக்கு போகணும்னு நினைக்காது. வேலை கிடைக்காது அப்படின்னு நினச்சே படிங்க. வேலை கிடைக்கலாம் கவலைப்படாதீங்க, நம்ம உங்கள் அறிவை பயன்படுத்துங்கள். இதுதான் இப்போ எஜுகேஷன் சிஸ்டத்தோட கான்செப்ட். நாலேஜ், அறிவுன்றது நாலேஜ். நீங்கள் படிக்க அதான் நான் சொன்னேன், யூ மேக் அ பிளான். உனக்கு என்ன வேணுமோ நீ அடுத்தவனோட கம்பேர் பண்ணாத. கம்பேர் பண்ணும்போது தான் நீ இந்த மார்க்கு இது அதெல்லாம் வருது மைண்டில். எதுவுமே இல்லை, உனக்கு ஒன்று இருக்குது, அவ்வளோதான். அதை செய், அதை கண்டுபிடி, நீ வாழ்க்கையில் சாதிச்சிருவேன். ஐம் ராகனா ஃப்ரம் பிகாம். சார், இப்போ முன்ன இருந்ததை விட விமன் வந்து நிறைய அச்சீவ் பண்ணுறாங்க. இருந்துமே வந்து அவங்கள ஏதோ ஒரு பவுண்ட்ரி லைன் வந்து பிளாக் பண்ணுது. அவங்கள வந்து அவங்களோட கோல் அச்சீவ் பண்ண விடாமல், அவங்கள வெளியில் வர விடாமல், அது என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை அப்படியெல்லாம் கிடையாது. இப்போ எத்தனை பெண்கள் அச்சீவ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அவங்க அச்சீவ் பண்ணணும்னு நினச்ச பேருங்களாம் எல்லாருமே அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து நீ நினைக்கிற அந்த மாதிரி நான் இல்லை சார், நிறைய பேர் இல்லை. நிறைய பேர் இதை பற்றி எதுக்கு நமக்கு நீ அச்சீவ் பண்ணணும், என்ன நீ அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்படுற அதை சொல்லு. ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் போகணும், நல்லா படிக்கணும், ஃபஸ்ட் நிறையா படிக்கணும் சார். அதுதான் சார். அவ்வளோதான். படிச்சிங்கன்னா என்ன வரும்? நிச்சயமாக உங்களுக்கு அதன் பலன் வரும். படிக்கலைன்னா அதுக்கு ஒரு பலன் வரும், படித்தா ஒரு பலன் வரும். வாட் எவர் யூ டூ, யூ வில் கெட் தட் ரிசல்ட். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ சார். மகுடம் ஏங்கும் கல்வியில் ஓங்கும் ஆற்றல் நான் தானே. கண்ணுக்குள் இருந்து வெளியில் வந்த அற்புத சிலை நானே. ஒரு நேதாஜி கொள்கை படி, ஒரு மின்னலை எட்டி பிடி, ஒரு அதர்ம குணத்தை வழி, ஒரு கிழக்கு வானை கிளி. காலத்தை ஒரு நாள் சுட்டி காட்டும் தலைவனும் நான் தானே. நாளைய உலகின் சரித்திரம் சொல்லும் தலைமையும் நான் தானே. வாழும் வழியை காட்டி ஏழ்மை நிலையை மாற்றும், உழைப்பின் உயர்வை கூட்டும் புதிதான வாழ்க்கை மாறிடவே. முடியும் முடியும் முடியும், இனி உன்னால் முடியும் தோழா, உன்னால் முடியும், உன்னால் முடியும் தோழா, முடியும் 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 உன்னால் முடியும், உன்னால் முடியும் தோழா, உன்னால் முடியும்.